ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். அன்பு குழந்தையே, இந்த சாயப்பாவின் வெற்றியை தொட்டதின் காரணமாக இனி எல்லா விஷயங்கள்லையும் நீ வெற்றியை பெற காரியமும் இப்போது உனக்கு வெற்றிகரமாக நடக்கதான் போகுது. ஆனா அது நடப்பதற்கு முன்பாக இப்போது உன் வாழ்வில் இருக்கும் தடைகளையும் சிக்கல்களையும் பெருசா நினைச்சு நீ பயப்படாத. இந்த தடைகளை எதிர்கொள்ள கூடாது என தட்டி கழிக்கவும் வேண்டாம். தடைகளை எதிர்கொண்டு தாண்டி போகும்போது தானே வேகமும் தீவிரமும் உனக்குள்ள உண்டாகும். சாலையிலேயே நீ போகும்போது வேகத்தடைகள் வரும்போது வண்டியை கொஞ்சம் மெதுவாக்கிட்டு அதுக்கப்புறம் அந்த வேகத்தடையை தாண்டி நீ வேகமாக போய் நீ போற இடத்துக்கு சீக்கிரம் போய் சேர்வது போலதான் இப்போது உன் வாழ்க்கையில நான் கொடுத்த தடைகளை நீ எதிர்கொண்டு தாண்டி போகும்போது வேகமாக போய் நீ நினைச்ச விஷயங்களையும் அடைந்து கொள்ள முடியும். உன் பலம் என்னங்கிறதும் அப்போதுதான் உனக்கு தெரிய வரும் என் செல்லமே. எப்போதுமே யாரையுமே உன் வாழ்க்கையில கடைசி வரைக்கும் உன் கூட வருவாங்கன்னு மட்டும் நீ நம்பாத. ஏன்னா ஒவ்வொருவருடைய தலையெழுத்தும் வேறு, ஒவ்வொருவருடைய வாழ்க்கையும் வேறு, சூழ்நிலைகளும் வேறு. எப்போது யார் எப்படி வேணும்னாலும் உன்னை விட்டு விலகி போகலாம். நீயும் மற்றவங்களை பத்தி மட்டுமே நினைச்சு உன் வாழ்நாளை வீணாக்குவதை விட உன் வாழ்க்கையின் முன்னேற்றத்திற்கு என்ன தேவையோ அதை செஞ்சுட்டு போய்கிட்டே இரு. உன் எண்ணங்களையும் சிந்தனைகளையும் அதற்காக நீ செலவிட்டால் உன் வாழ்க்கை நிச்சயமாக உயரும் என் செல்லமே. மற்றவங்க என்ன நினைப்பாங்களோ நீ நினச்சிக்கிட்டே இருந்தினா உன் வாழ்க்கையை மற்றவங்க வாழ்ந்துகிட்டு இருக்காங்கன்னு அர்த்தம். எப்போதும் யாரை பற்றியும் யோசிக்காமல் உன் சிந்தனையை உனக்காக மட்டுமே நீ செலவிடு. அப்படி யாராவது உன்னை தூக்கி எறிஞ்சாலும் ஒவ்வொரு முறையும் சாதாரண காகிதம் போல பறந்து போய் கீழே விழுகாம கீழே போட்ட விதையாக முளைத்து எழுந்து நில். அப்போதுதானே விதை முளைச்சி எழுந்து விருட்சமாக வளருவது போல நீயும் முயற்சி செஞ்சு வெற்றியை பெற முடியும். இந்த உலகத்துல நீ எவ்வளோதான் கஷ்டப்பட்டாலும் கவலைப்பட்டாலும் கண்ணீர் வடிச்சாலுமே கூட யாரும் உனக்காக என்னன்னு வந்து கேட்க மாட்டாங்க. ஆனா அதுவே நீ ஜெயிச்சு முதலா வந்து நின்னா இந்த உலகமே உன்னை கைத்தட்டி பாராட்டுவாங்க. ஏன்னா எல்லாரும் வெற்றியை மட்டும்தான் ரசிப்பார்கள், கஷ்டத்தை ஒருபோதும் பார்க்க மாட்டாங்கன்றதை புரிஞ்சுக்கிட்டு நீ வெற்றியை தவறவிடாமல் தட்டி பறித்துக்கொள். உனக்கான வெற்றியை நீ நினைச்சது போல உனக்கான காரியத்தை நான் இந்த மாதம் முடிகிறதுக்குள்ளாகவே உனக்கு நடத்தி கொடுத்துருவேன். இனிமே வரக்கூடிய அடுத்த மாதம் நீ வெற்றி பெறுவதற்கான சிறப்பான நாளாக இருக்கும். இனி ஒவ்வொரு நாளும் நீ சந்தோஷத்தை பார்ப்ப. வருங்காலம் என்பது உனக்கான வசந்த காலமாக மாறப்போகுது. நீ எப்போ யாருக்கிட்ட எதை பேசினாலும் அதை பற்றி பயப்படாமல் நீ சொல்ல வர்றதை தைரியமாக சொல்லு. அப்படி நீ பயத்தில் இருக்கும்போது எதை பற்றியும் பேச வேண்டாம் என் செல்லமே. ஏன்னா பேசும்போது பயந்தாலும் சரி, பயப்பட்டுக்கிட்டே பேசினாலும் சரி, இது இரண்டுமே உனக்கு தேவையில்லாத பின்னடைவுகளை உண்டாக்கும். நான் சொல்கிற உன்னை மட்டும் நீ ஞாபகம் வச்சுக்கோ. உன்னை தவிர வேறு யாராலுமே உன்னை உருவாக்கவோ அழிக்கவோ முடியாது. நீதான் எப்போதுமே உனக்கான தைரியத்தையும் ஊக்கத்தையும் கொடுத்து உன்னை உயர்வுக்கு கொண்டு வரணும். அதே போல ஏதாவது நீ தப்பான விஷயங்களை யோசிக்கும் போதும் தைரியம் இழந்து நம்பிக்கை இழந்து போகும்போதும் உன்னை நீயே அழித்தும் விடுவாய்ன்றதை ஞாபகம் வச்சுக்கிட்டு தவறான பாதையில போகாம கோழியை போல் யோசிக்காமல் நேர்மையாக நியாயமாக முறையாக முன்னுதாரணமாக வாழ்ந்துவிடு என் செல்லமே. நிச்சயமாக இந்த சாயப்பாவனை காப்பாத்துவேன். நம்பிக்கையோட இருக்கிற மனிதனுக்கு ஒரு பூச்செடியை பார்க்கும்போது பூ மட்டும்தான் கண்ணுக்கு தெரியும். ஆனா எதுக்கெடுத்தாலும் பயப்படுறவனுக்கும் நம்பிக்கை இல்லாமல் எதிர்மறையாகவே எல்லாத்தையும் யோசிக்கிறவனுக்கும் பூச்செடியை பார்க்கும்போது அந்த முள்ளு தான் கண்களில் உறுத்தும். எங்க முள்ளு குத்திருமோன்னு தான் பயப்படுவான். இந்த பயம் உன்கிட்ட இருக்கிற வரைக்கும் எதையுமே உன்னால ரசிக்கவோ சந்தோஷத்தை அனுபவிக்கவோ முடியாது. முதல்ல பயத்தை தூக்கி போடு. உனக்கு நடக்க வேண்டிய நல்லதையெல்லாம் இந்த சாயப்பா நான் பார்த்துக்கிறேன். இந்த உலகத்தை பற்றி நீ தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னால உன்னை பற்றி முழுமையாக தெரிந்துகொள். உன்னை பற்றி தெரிந்து கொள்ளாமல் இந்த உலகம் முழுவதையுமே நீ புரிஞ்சு வச்சிருந்தாலும் அதனால் ஒரு பயனும் இல்லாமல் போய்விடும் அல்லவா. யாரையுமே ஒருத்தருடைய கடந்த காலத்தை வச்சு முடிவு செய்யாம ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையும் வேறு, எதிர்காலம் வேறுன்னு அது கேட்டாற் போல யோசிக்க பழகு. நேத்து வர நல்லா இருந்தவன் இன்னைக்கு கஷ்டப்படலாம், நேத்து வர கஷ்டப்பட்டவன் இன்னைக்கு நல்லா வாழவும் வாய்ப்பு இருக்கிறது. யாரையுமே இவங்க இப்படிதான், இவங்க வாழ்க்கை இப்படிதான் முடிவுக்கு வந்துடாம எல்லாமே மாறுன்ற நினப்போட, அதுவும் நல்லதாகவே நடக்கும்ன்ற நினப்போட வாழ ஆரம்பி. நடக்கும் அத்தனை விஷயங்களும் நிச்சயமாக உன்னை வியப்படைய செய்யதான் போகுது. எல்லாத்தையுமே பொறுத்திருந்து பார்த்தீனா
உனக்கே பல உண்மைகள் புரிய வரும். உன்னை சுற்றி இருக்கிற மனிதர்கள் எல்லாருமே உனக்காக தான் கை தட்டுறாங்க, உனக்கு நல்லது தான் நினைப்பாங்க, நல்லவங்கன்னு மட்டும் நீ நினைக்காத. ஏன்னா நீ கொஞ்சம் ஓய்வெடுக்க அந்த பக்கம் திரும்பினா உனக்காக கைத்தட்டிய அதே மனிதர்கள் உன்னை அப்படியே கீழே பிடிச்சி தள்ளிவிடவும் தயாராக இருப்பாங்க. ஏன்னா மனிதர்களின் மனசே அப்படிதான். எப்போ எப்படி யாரா மாறுவாங்கன்னே தெரிய முடியாது, தெரிஞ்சுக்கவும் முடியாது. நீதான் எல்லாத்துலேயும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். உன் வாழ்க்கையில் எது அவ்வளோதான் நினச்சியோ, எது இனிமே நடக்கவே நடக்காது, கிடைக்கவே கிடைக்காதுன்னு நினச்சியோ, அதை உன் கைகளில் நானே கொண்டு வந்து ஒப்படைப்பேன். ஓம் சாய்ராம்.